சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய 68வது நினைவு தினம். அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 74 ஆண்டு முன்பு 75வது ஆண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இதை நாடு முழுவதும் பெரிய அளவில் நாம் அனுசரிக்கணுங்கிறதே எதுக்காக? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்த ஒரு ஷரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசியல் நிர்ணய சபையில் முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, ஜனசங்கத்தினுடைய ஸ்தாபகர். அதனால் நமக்கு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் என்ன விதமான கண்ணோட்டம் இருந்தது, அது எப்படி முதன்மை பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிய வேண்டுமானால் அரசியல் சட்ட நிர்ணய சபையினுடைய விவாதங்களை படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் அரசியல் சட்டப்பிரிவு 370 அண்டு 35A. அதை நான் இதை அறிமுகப்படுத்த மாட்டேன்னு வெளில போய்டுறார் டாக்டர் அம்பேத்கர். அவர் இல்லாமல் தான் அந்த செக்ஷன் 370 வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவருக்கு மீது மரியாதை செலுத்துபவர்கள் 370 ஆதரிக்க மாட்டாங்க. ஆகவே நாம் நடந்தது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 75 காங்கிரஸ் கட்சி அரசியல் சட்டத்தை முடக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் அடைத்து சர்வாதிகார ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கி எப்போவுமே ஒரு பாவம் செஞ்சிட்டா அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பிராயச்சித்தம். அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ்காரன் பூரா கையில் அரசியல் சட்டம்னு ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்லிமெண்ட்டை ராகுல் காந்தி கிட்ட பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் கேட்டார், அந்த புஸ்தகம் கையில் வச்சுருக்கீங்களே அது இப்போ திறந்து பார்க்காமலே அதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு. சொல்ல முடியலை. புஸ்தகத்தை பிரித்து படித்தா தானே அந்தளவுக்கு ஞானமும் அறிவும் தேவை ஒருத்தருக்கு. ஆகவே அந்த மாதிரியாக காங்கிரஸில் ஒரு நாடகம் ஆடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தில் எல்லா துறையிலும் தோற்றுப்போன ஒரு மனித முகமற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது. நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரம்பேட்டையில் 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 42 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது. நீ இதை ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறார்? அவர் 10 ரூபா 13 ரூபா சொல்கிறார். ஆனால் 55 ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனருக்கு கேளுங்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடரு 55 ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா? இதுவே எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம். ஏனென்றால் ஜியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும். அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது, ஆபத்தானது. வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியும் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது. அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும். அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலையும் நெறிமுறை இல்லாத இது அரசாக இருக்குது. 26 இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இட் வுட் பி டிஃபீட்டட் ஸ்கொயர்லி அப்படின்னு தெரிவிச்சு. நன்றி. விழுப்புரத்தில் பொன்முடி மேலே சேட்டை வாரி வச்சுருக்காங்க. தமிழக மக்கள் என்ன பண்ணுறது? சந்தனத்தை வாரி இறக்கணும்னா அந்த மாதிரி அவர் நடந்துக்கல. அதனால் சார் அதானி மேலே தொடர்ச்சியாக, அதாவது சிறிய காலம் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அது இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பாதிக்குது. இது மோடியோட நண்பர்னு வேறு சொல்கிறாங்க. மோடி அதுக்கு மௌனம் சாதிக்கிறாரு, ஒரு பதில் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இருங்க, நான் கேட்குறேன், அதானி மீது குற்றச்சாட்டு யார் சொல்லியிருக்கா? எதிர்கட்சிகள். எங்கே ஆதாரம்? எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களா? இங்கே இருக்கவங்க சொன்னாங்களா? இல்லை.
அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு கோர்ட்டில் போட்டிருக்கிற வழக்கு. சரி, ஒரு வெளிநாட்டில், உள்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இந்த யாரோ ஒரு இந்திய குடிமகன் மீது வந்து வழக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது இந்திய அரசாங்கத்துக்கு யார் கம்யூனிகேட் பண்ணணும்? அமெரிக்க நாடு. என்ன அமெரிக்க நாடு சொல்லியிருக்கா இன்னி வர? சொல்லலையே. அப்போ நம்ம இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? நான் அதனால் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி கட்சிகள் ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சியில் யாரோ இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போடலாமா? போடுங்க. ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எந்தவித கம்யூனிகேஷனும் கொடுக்கலை. ரோட்டில் போகிறவன் பேசுகிறதுக்கெல்லாம் நாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீங்கள் முறையாக செய்யுங்க, இதில் கேஸ் போடுங்க. சரி, அடானி மீது என்ன குற்றச்சாட்டு? 4 மாநிலங்களுக்கு சோலார் எனர்ஜி சப்ளை செய்கிறதுக்கான கான்ட்ராக்டை காசு கொடுத்து வாங்கினார்னு அதானே குற்றச்சாட்டு. சரி, லஞ்சம் கொடுத்தது தப்புனா வாங்கினது மகா தப்பா இல்லையா? அந்த லஞ்சம் வாங்கின திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுமா? அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் கவனிங்க, பாராளுமன்றத்துக்கு அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி காங்கிரஸ் போராட்டம் நடத்தினதில் திமுக நழுவிடுச்சா? ஏன் கலந்துக்கலை? நீங்கள் கேஸு போட்டாக்க அடானிக்கு எதிராக மட்டும் கேஸ் போட முடியாது, ஸ்டாலினுக்கு எதிராக போடணும், டிஎம்கே அரசுக்கு எதிராக, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக, சத்தீஸ்கர் முதலமைச்சர் இருந்த பாகலேக்கு எதிராக, வந்து ஒரிசா ஒன்றிய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் எதிராக, ஜம்மு காஷ்மீர் முதல்வராக இருந்த ஃபாரூக் அப்துல்லா. இதில் ஒரு சர்க்கார் கூட பிஜேபி இல்லை. அதனால் எதிர்கட்சிகள் சும்மா இந்த எலி சுரண்டன மாதிரியாக பிராண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வழக்கு போடணும்னா போடு கோர்ட்டில். இல்லை அமெரிக்காவிலேருந்து கம்யூனிகேஷன் வர காத்துருங்க. இதில் என்ன மோடிஜிக்கு நண்பருங்கிறது? ராகுல் காந்தி கூட தான் நண்பர். இவர் கண்ணடிச்சாரா இல்லையா பிரதமரை பார்த்து? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலையே. அதனால் எல்லாருமே இந்த நாட்டில் மக்களுக்கு வேலை கொடுக்குற எல்லா கார்பரேட்டும் நண்பர் தான். ஏன்னா வேலை கொடுக்குறாங்க. சன் கார்பரேட் இல்லையா? அது கார்பரேட் தானே. அதனால் கார்பரேட்னா கெட்ட வார்த்தை இல்லை. அதனால் அமெரிக்கா முறையாக கேட்கட்டும். பத்திரிகையில் வர்றதை வச்சு நாம் முடிவு செய்ய முடியாது. அதானிக்கு தான் இவ்வளவு சொல்லி முடித்தேன். எதுக்கு சார்? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது இவர் எவ்வளோ வாங்கினார், எந்த ரூமில் வச்சு வாங்கினார், பொட்டியில் வாங்கினாரா, சாக்கு பையில் வாங்கினாரா, எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்களா? எனக்கு சொல்லலை. இல்லை. அதனால் அந்த கேஸில் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த கேஸின் அடிப்படையில் அடானி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்களோ அதில் ஸ்டாலின் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இவர் நவீன் பட்நாயக் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. நாங்கள் குற்றம்னு சொல்லலை, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களை போய் நீ அடானியை கைது பண்ண கைது பண்ணால் கூட 4 பேரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்த்து எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதான நியாயம். அதை கேளுங்க. அது கேட்கறதுக்கு ஒரே வழி, புட்ட ரிட் இன் தி சுப்ரீம் கோர்ட். காங்கிரஸுக்கு அரசியல் சட்டத்தை கையில் வச்சுருக்கீங்களே, பிரித்து படிங்க ஐயா, பிரித்து படிங்க. அதில் ஒரு ரிட்டுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அதை போடுங்க. சார், மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப உலா வரக்கூடிய ஒரு கருத்து, வெளிநாடுகளுக்கு பல்வேறு மாநாடுகளில் பங்கேற்கிறதுக்கு பிரதமர் மோடி போகிறாரு. ஆனால் மணிப்பூர் போகிறதுல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உள்துறை அமைச்சர் சும்மா அனாவசியமாக பேசப்படாது. நான் கேட்டேன்னா உங்களால் நீங்கள் பத்திரிக்கை தொழிலே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சிக்கு மெட்ராஸுக்கு எவ்வளோ தூரம்? உங்களுக்குலாம் பதில் சொல்லினே இருக்கணும் ராஜா. நீங்கள் கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா? சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளோ தூரம்? போனாரா முதலமைச்சர்? ஏன் போகலன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ராஜாட்ட வாங்க. உங்களுக்கெல்லாம் முதுகெலும் இல்லை, எல்லாம் அறிவாலயம் சொல்கிறத பற்றி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்திக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 150 கிலோமீட்டர் இருக்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க. அப்புறம் நம்ம வச்சோம். நன்றி நன்றி நன்றி. வெள்ள பாதிப்பு குறித்து இப்போ இதே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பாதிப்பு காவி சாராயம் பூசாதீங்க,
அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா ஏன்னா வெள்ளப்பதிவு பூராமே ஒரு ஆமாம் ஆமாம், மழை பெய்யறதே காவி கலரில் பெய்யுதான். காவி சாயம் பூசாம ஒழுங்கா பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். கரெக்டு தான் சார், என்ன சார் கரெக்டு தான். விஜய் கூறுவது கரெக்ட். அதாவது அந்த கருத்து இல்லை, கரெக்டு. சார் உங்கள் மேலே உங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? 6 மாதம் வழக்கறிஞர் டீம் இருக்குது சார், அவங்க பார்த்துப்பாங்க. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் சார் தீர்ப்பு எப்படி வரணும் ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாதிப்புல இப்ப தமிழக அரசு எப்படி சார் செயல்பட்டு இருக்கு? நான் என்ன பாதிப்பு இல்லையா? செயல்பட்டுருக்கா? செயல்பட்டுருக்கா? நீங்க சொல்லுங்க சார். இதுக்கு மக்கள் கேட்கறது பூரா செவிடங்காதில் ஊதுன சங்குங்கிறனால தான் மக்கள் சகதியை வாரி வீச ஆரம்பிச்சிட்டான். பொறுமை போய் அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறத காலேஜ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினார், அங்கே மக்கள் டான்ஸ் ஆட விட்டாங்க. நன்றி சார், போதும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.